ஹை காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க ஒரு டாபிக் நேம் பார்த்திங்கன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். போன கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம், கொஞ்சம் பேசிக்காக பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சம் டீப்லியாக உங்களுக்கு புரிகிற அளவுக்கு நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்னு உங்களுக்கு வர கொஷின் என்ன பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்? ஓகே, வாட் இஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்? பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்னா நம்ம போன கிளாஸில் சொன்ன மாதிரி தான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, உங்கள் ஃபேமிலி எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபேமிலியில் அதில் உங்கள் ஃபேமிலியோட அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க யாருன்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் தான். ஓகே, எதுக்காக உங்களை அட்மினிஸ்ட்ரேஷன் யார் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்கன்னா உங்களை தான் பண்ணுறாங்க. ஸோ அங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுற இடத்துல வந்து கவர்மெண்ட் இருக்காங்க. யார் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்க்க போகிறப்ப உங்களோட தான் பீப்புளை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? எதுக்காக பீப்புள் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது உங்களை எதுக்காக பேரண்ட்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்கன்னா, உங்களை வந்து குறிப்பிட்ட நல்ல இடத்துக்காக கொண்டு போகணும், உங்களுடைய ஃப்யூச்சர் வந்து செட்டில் ஆக்கணும் அப்படின்றதுக்காக உங்களை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் பீப்புள் வந்து ஒரு நல்ல வெல்த்தாக கண்ட்ரியை வந்து ஒரு டெவலப்பர் கண்ட்ரியாக மாற்றுறதுக்காகவும் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதை தான் நம்ம பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதான் ஷார்ட்டாக நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா?